நமசிவாய். ஆக்சுவலாக இந்த பூதநாத உபாக்கியானம் சொல்லி பண்ணியிருந்தோம். அஷ்டசாஸ்தா, அதுக்கப்புறம் வந்து சாஸ்தா விஜயம், இது மாதிரி எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தோம். ஒன்று ஒன்றா நிறைய சாஸ்தாவை பற்றி போட போட நிறைய கேட்டுட்டே இருக்கு. அது மாதிரியான விஷயமா அந்த பூதநாத உபாக்கியானமே வந்து அதில் வந்து சொல்லாமல் விட்ட கொஞ்சம் விஷயங்கள்லாம் அது நீங்கள் வீடியோலேயே கூட பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சொல்லாமல் விட்ட விஷயங்கள்லாம் அதுக்கப்புறமா பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு. ஸோ அது ஒரு தனி புக்காக ஒரு அதுக்கப்புறமா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பண்ணியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு? ஸோ இது பம்பா பாலன் மகாத்மியம்னுட்டு ஸ்ரீ பூதநாத உபாக்கியானம் என்னென்னா பிரம்மாண்ட புராணத்தை சேர்ந்த வியாச மகர்ஷியால் எழுதப்பட்டது. ஸோ அதில் வந்து நம்மளோட இன்புட் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினலாக புராணத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே தான் நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியுமே. அதை தாண்டி உள்ள விஷயங்கள் அதில் பேசப்படலை. அதில் சில விஷயங்களில் சொல்லாமல் விடப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு கருப்பசாமியை பற்றின குறிப்புகள் அதில் இல்லை. மேபி அது என்னுடைய புரிதல் என்னென்னா நமக்கு கிடைக்காம விட்டுருக்கலாம். பூதநாத உபாக்கியானம் அன்றைக்கி என்ன சொன்னது போல் 700 ஸ்லோகங்களில் 396 ஸ்லோகம் தான் கிடச்சிருக்கு. மீதி கொஞ்சம் ஸ்லோகங்கள் கிடைக்கல. ஸோ நமக்கு கிடைக்காமல் போன பகுதிகளில் இது விட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருந்தது. அந்த டைமில் தான் இப்போ ராமாயணமே எடுத்துட்டாலும் வால்மீகி ஒரு ராமாயணம் எழுதியிருக்கார். அந்த வால்மீகி ராமாயணத்தை சொல்லப்படாத விஷயங்கள் வேறு சில ராமாயணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. துளசி ராமாயணம் இருக்குது, அத்தியாத்ம ராமாயணம் இருக்குது, கம்பராமாயணம் இருக்குது, அனந்த ராமாயணம் இருக்குது, இப்படி நிறைய ராமாயணம் இருக்குது. இப்போ இதில் சொல்லாமல் விட்டப்படுற விஷயங்கள்லாம் இப்போ வேறு ராமாயணங்களில் இருக்குது. அதுபோல் வியாசரால் எழுதப்பட்ட பூதநாத உபாக்கியானத்தில் என்ன இருக்கோ அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அந்த புத்தகத்தை அப்படியே ஒன்றுமே மாற்றலை. ஆனால் அதில் சில கேள்விகள் நமக்கு இருந்து சில விஷயங்கள் சொல்லப்படாமல் இருந்ததுங்கிற கேள்வி இருந்தபோது அதை பற்றி தேடிட்டு இருந்தேன். ஏற்கனவே தேடி இருந்த விஷயந்தான். அப்போ வந்து பாலதண்டாயுதபாணி சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகி, அவர் கிட்டத்தட்ட இந்த 1920களில் வாழ்ந்தவர்னு புரிகிறது நமக்கு. அவரோட வேறு பேக்ரவுண்ட் எதுவும் தெரியல. அவர் சில புஸ்தகங்கள் எழுதியிருக்கார், மலையாளத்தையும் இதுலேயுமாக தமிழ்லையுமாக. மலையாளத்தில் எழுதியிருக்கார், தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க அந்த காலகட்டத்தில். அது நிறைய ஐயப்பன் வழிபாடை பற்றியும் சபரிமலை பற்றியும் இதை பற்றின விஷயங்களை பற்றி தான் நிறைய எழுதியிருக்கார். இன்றைக்கி பல கேள்விகளுக்கு அவருடைய புஸ்தகங்கள் பதிலாக இருக்குது. இப்போ பல ரிசர்ச் பண்ணியிருக்கார். ஆனால் அவர் யார், என்ன அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற தகவல் யார்ட்டையுமே கேட்டாலும் தெரியலை. ஆனால் சில பேர் அவர் அகோரி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்னு தமிழ்நாடோ கேரளத்தையும் சேர்ந்தவராக இருந்தாலும் அகோரி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இருக்குது. ஏன்னா அவருடைய ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது மொத்தமே. அந்த ஃபோட்டோவில் ஒரு கௌபீனதாரியாக தலையை மொட்டை அடிச்சுட்டு மேலே எல்லாம் விபூதி பூசி கையில் வந்து ஒரு கமண்டலமும் தண்டமும் வச்சு மாண்டோல் அமர்ந்திருக்கிற ஒரு கோலத்தில் ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு எதுவுமே அவரை பற்றின குறிப்புகளோ காரியங்களோ நமக்கு ஒரு தெளிவில்லை. ஆனால் அவருடைய அந்த புஸ்தகங்களில் நமக்கு இந்த மாதிரி பல அபூர்வமான பல விஷயங்களே அதை ரெக்கார்ட் பண்ணுறார். அவர் கேரளா ஆரிஜின் இருக்கலாம். நம்ம புஸ்தகம் மலையாளத்தில் தான் இருக்குது. மலையாளத்தில் இருக்கிறதுனால ஒரு கேரளாக்காரராக தான் இருக்கணும். ஆனால் வட இந்தியாவில் போய் சன்னியாசம் பெற்றவராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அப்போ அவருடைய புஸ்தகத்தை இந்த மாதிரியான சபரிமலை சம்மந்தப்பட்ட நித்திய பூஜை வழிபாடுகள், படிபூஜைக்கான விஷயங்கள், இது மாதிரி சொல்லாமல் நமக்கு வெளியில் தெரியாமல் ரகசியமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களும் அவருடைய புஸ்தகங்கள்லேயும் குறிப்புகள்லையும் ரெக்கார்ட் பண்ணுறார். இப்போ இது அவருடைய குறிப்புகளும் அவருடைய புஸ்தகங்களும் வேற ஒரு பக்தர் மூலமாக எனக்கு கிடச்சிது. அப்போ அதுலேருந்து எடுத்து தொகுத்தது தான் இந்த பம்பாபாலன் மகாத்மியம்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம். ஸோ அது பூதநாத உபாக்கியானத்துடைய துணை நூலாக அதில் சொல்லாமல் விட்டு போன விஷயங்களெல்லாம் பேசக்கூடிய சப்ஜெக்ட்லாம் பேசக்கூடிய ஒரு புஸ்தகமாக இது பூதநாத உபாக்கியானம் வந்து நல்லாவே ஒரு வாரம் கூட ஆகலை என்ன ஃபுல்லாக ஆக்சுவலாக பார்த்தோம்னா. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா ஒரு 14,000-15,000 பேர் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறதுக்குள்ள ஒரு 15,000 தாண்டி போயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஒரு ட்ரெஷராக கிடைச்ச மாதிரியான ஒரு விஷயமாக தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை முக்கியமாக இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுனால ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் என்னவா இருக்குன்னா, பெரும்பாலுமே இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்குறவா அப்படின்ற மாதிரியான இருந்ததுன்னா, புக்கு கிடைக்கிறது இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக், சீக்கிரம் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி புக்கு வெரி மச் அவைலபிளாக தான் இருக்குது. அது சரியாக பார்க்கலன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ங்கிறது போன எடிஷன். ஓகே, கரண்ட் எடிஷன் இஸ் வெரி மச் அவைலபிள். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும். என்ன கொஞ்சம் முன்ன லேட் ஆகும். என்ன ஏகப்பட்ட ஆர்டர் வரதுனால ஒரு 3 நாள் 5 நாளில் கொடுத்துட்டு இருந்தது இப்போ ஒரு வாரம் 10 நாள் ஆகுது. அவ்வளோதான். மிச்சப்படி எனக்கு புக்கு வந்துடும். அவுட் ஆஃப் ஸ்டாக் எல்லாம் கிடையாது. முதல்ல 1-2 பேர் லிங்க் வந்து பிரேக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் அதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே சரியாக தான் இருக்குது. லிங்க்கும் சரியாக தான் இருக்குது. பேமெண்ட்டு சில பேரோட ஃபயர்வால் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஜிபே போகாது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வேறு ஃபோன்லேருந்து போட்டால் போயிடும். அது பிரச்சனை கிடையாது. புக்கு வெரி மச் அவைலபிள். எல்லா புக்குமே எல்லாம் நம்ம எந்த சக்தி பராக்கிரம நம்ம என்னெல்லாம் இதை பற்றி பேசியிருக்கோமோ ஸ்டாக் இல்லாத புக்கை பற்றி பேசலை. சாஸ்தா பூஜா விதானம், ஸ்ரீகிராதன் அப்படி 1-2 புக்கு தான் ஸ்டாக் இல்லை. அது நம்ம இப்போ ஒன்றும் பண்ணுறது இல்லை. இப்போதைக்கு அது பண்ண முடியாது. அப்புறமா தான் ஃபியூச்சரில் ரீஃபில் ஆகும். பூதநாத உபாக்கியானம், பம்பாபாலன்லாம் வெரி மச் அவைலபிள். சண்டி சரிதம் எல்லாமே எல்லா புக்கும் அதெல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. அது எதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் கிடையாது. சரி. ஏன்னா அது ரெகுலராக கேட்டுருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இந்த தடவை நான் லிங்க் போட்டுறேன். கண்டிப்பான முறையில் வேண்டியவா வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பூதநாத உபாக்கியானம் வந்து ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம்.
ட்ரெஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு. என்னென்ன விஷயம் ஐயப்பனை பற்றி தெரியணுமோ அது நிறைய விஷயங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதோடைய லிங்க் அந்த பார்ட், அது ஃபஸ்ட் பார்ட்டாக மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதோடைய லிங்க்குமே இதில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்த்துட்டு அதையும் நீங்கள் பார்த்துட்டு இதையும் பார்க்கும்போது அந்த புரிதல் வந்து இன்னும் உங்களுக்கு மேம்படும். இன்னொரு நாலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஐயப்பனை பற்றி அதிகமாக நம்ம வந்து உணர்ந்து கொள்ளலாம். நம்ம ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக. ஸோ இப்போ இந்த புக்கில் மெயினாக நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இது பேரே பம்பா பாலன். அப்படிங்கும்போது நமக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய சபரிமலையில் பற்றி பூதநாத உபாக்கியானத்தில் கேட்ட சரித்திரங்களுக்கும் பகவானோட சரித்திரத்தில் நம்ம கேட்ட சரித்திரத்துக்கும் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற சரித்திரத்துக்கும் பேசிக் கதைகள் ஒன்று தான்னாலும் சின்ன 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 மாறுபாடுகள் இருக்குது. அது வந்து இப்போ நம்முடைய இன்புட்னால இல்லை, பாலதண்டாயுதபாணி சுவாமிகள் எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரோ, எப்படி எழுதி வச்சுருக்காரோ அதை தான் அப்படியே கொடுத்துருக்கோம். இந்த பம்பா பாலன் அப்படிங்கிறதும் அவர் கொடுத்த டைட்டில் தான். அந்த தத்துவங்களெல்லாம் ஏன்னா பகவானுடைய பூஜாக்கள் பற்றி அவர் தான் தொகுத்துருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னது போல் சபரிமலையில் பண்ணக்கூடிய பூஜாகல்பமும் படிபூஜையோட தத்துவங்களும் இது எல்லாத்தையும் நுட்பங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவர் புத்தகமாக தொகுத்து எழுதியிருக்காரு. அந்த புக்கெல்லாம் நீங்கள் கிடைக்கிறது இல்லை, அவர் எழுதின புக்கு நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் வழக்கமாக கேட்ட சரித்திரங்கள் மூல புராணத்திலேருந்து சிறு மாறுபாடுகள் இருக்கும், அவ்வளோதான். அது ஏன்னா ஒரு புராண கதைக்கு பல பரிமாணங்கள் இருக்குது. சரி சரி. உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போது ராமாயணமே எடுத்துட்டோம்னா இந்த லக்ஷ்மணன் கோடு கழிக்கக்கூடிய இந்த லக்ஷ்மண் ரேகாங்கிறது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. கரெக்ட். அது பின்னால் வந்த வேறொரு ராமாயணத்தில் அந்த சம்பவம் வருது. அதே போல் இப்போ நீங்கள் அத்தியாத்ம ராமாயணம் எடுத்துட்டோன்னா பொதுவாக வால்மீகி ராமாயணத்தில் ராமன் வந்து தன்னை மனிதனாகத்தான் காட்டுகிறார் எல்லா இடத்துலையும். கைகையோ சீதையோ தசரதனோ இவர்கள் எல்லாருமே வந்து அவரை ராமனை வந்து ஒரு மனிதனாகவோ தன்னுடைய மகனாகவும் தன்னுடைய சகோதரனாகவும் தன்னுடைய கணவனாகவும் தான் பார்க்குறான். ஆனால் அத்தியாத்ம ராமாயணத்துடைய விசேஷம் என்னென்னா வால்மீகி ராமாயணம் போல் அல்லாமல் எல்லா கதை மாந்தர்களுக்குமே ராமன் பரம்பொருள் அப்படிங்கிறது தெரியும். பரம்பொருளான ராமன் மக்களை உஜ்ஜீவனம் பண்ணணுங்கிறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கான், ராவணனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கான், அதன் மூலமாக உலக மக்களுக்கு நன்மை ஏற்படணுங்கிற லீலைக்காக அவதாரம் பண்ணியிருக்காங்கிறதை புரிந்து கொண்டே அதற்காகவே கதையின் போக்கை அவர்கள் தெரிந்து கொண்டே செய்வது போல அத்தியாத்ம ராமாயணம் இருக்கும். அது மாதிரி ஒரு புராணங்களுக்கும் பல பரிமாணங்கள் உண்டு. அதன்படி இந்த பம்பாபாலன்லையும் நம்ம வழக்கமான கதைகளுக்கு இல்லாமல் கொஞ்சம் சில சூக்ஷ்மங்களை தெரிந்துக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம பம்பாபாலன்னு பேர் வச்சிருக்கிறதுனால நான் கேட்குறேன், இப்போ இதை நம்ம வந்து அப்போ நம்ம ப்ரீக்வல்னு எடுத்துக்கலாமா, சீக்வலை விட? இது ரெண்டுமே இருக்குது. ப்ரீக்வலாகவும் இருக்கும், ஓகே, அதுக்கப்புறம் கதையோட ட்ராவல் பண்ணும், அதுக்கப்புறம் வரக்கூடிய சீக்வலாகவும் இருக்கும். ஓ சரி. ஏன்னா இது எப்படின்னா உங்களுக்கு முதல்ல பம்பையுடைய பிரபாவத்தை பற்றி விசேஷமாக சொல்கிறது. ஏன்னா வந்து பூதநாத உபாக்கியானம் சொன்னாலும் அதில் பம்பை பற்றி பேசினாலும் விவரணமாக இல்லை, ஒரு சின்ன ஒரு சாப்டர் தான் இருக்குது பம்பையுடைய பெருமை. பம்பையோட தோன்றினதெல்லாம் இதில் இருக்குது. ஏன்னா இந்த பம்பையுடைய வைபவம் என்ன, அதில் வந்து சத்தியமும் தர்மமுமே பம்பையுடைய 2 கரைகளாக அமைந்திருக்கக்கூடிய தன்மை, அப்புறம் இந்த பம்பை ஆற்றன் கரையில் கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் ரிஷிகளும் யோகிகளும் தேவர்களும் 33 கோடி தேவதைகளும் இந்த இடத்துல இந்த பம்பை கரையில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் மரமாகவும் கல்லாகவும் பாறையாகவும் இருக்கிறார்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் ஆரம்பிக்கிறது. ரொம்ப தெளிவாகவே மகாவிஷ்ணு வந்து இந்த சபரிமலை காட்டுக்குள்ளே ஒரு சந்தன விருட்சமாகவும் சிவபெருமான் வில்வமரமாகவும் இருக்காருங்கிற ஒரு விஷயமெல்லாம் இதில் வருது. இப்படி பல ரகசியங்களை இந்த சொல்கிறது இது. அதனால தான் பம்பா ஸ்நானம் ஏன் விசேஷம், இப்போ கங்கைக்கு சமமாக அது ஏன் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லி பம்பையுடைய எப்படி உத்பவமாச்சு அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு அவர் பாலதண்டாயுதபாணி சுவாமிகள் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஒரு மனிதனை ஜீவன் முக்தி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய மார்க்கமாக இந்த பம்பா மகாத்மியத்தை கேட்கறதுனாலே கிடைக்கிறது அப்படிங்கிறார். அவ்வளவு விசேஷமாக இது சொல்லப்படுறது. அப்போது இது கங்கையுடைய ஒரு கிளையாக இதை சொல்கிறார். ஏன்னா பரமேஸ்வரனுடைய ஜட்டையிலிருந்து கங்கை உற்பத்தி ஆச்சு. அப்படி வந்த அந்த கங்கை 10 பகுதிகளாக பிரிஞ்சுது அப்படின்னும், அதில் ஒரு பகுதி அந்தர்வாகினியாக உள்ளே போய் கண்ணுக்கு தெரியாமல் பாதாள லோகத்துக்கு போய் மறுபடியும் பரசுராமர் சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ண ஒரு காரணத்தினால கேரள தேசத்துக்கு ஒரு புண்ணிய நதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஏன்னா அவர் அப்போ அந்த சிவனுடைய ஜட்டையிலிருந்து வந்த கங்கை பாதாள லோகத்து வழியாக பாய்ந்து மறுபடியும் இங்கே பம்பையாக வெளிப்பட்டாள் அப்படின்னு சொல்லி இந்த இதை சொல்கிறது, இந்த சரித்திரம் வருது. ஏன்னா கேரளாவை பரசுராமர் உண்டாக்கினார் நமக்கு தெரியும். அப்போ அந்த தன்னுடைய தேசத்துக்கு ஒரு புண்ணிய நதி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த சிவபெருமான இடத்துல ஒரு தவம் பண்ணுறார். இங்கே என்னென்னா இந்த சபரிமலையுடைய பூர்வ சரித்திரம் இதில் வருது. என்னென்னா சபரிமலையுடைய முதல்ல அந்த இடத்துக்கு மதங்க வனம்னு பெயர். மதங்க மகரிஷி இருந்த காரணத்தினால சபரிமலைக்கு இருக்கிற பகுதிக்கு மதங்க வனம்னு பேர். ஏன்னா வால்மீகி ராமாயணத்துலையுமே நம்ம என்ன பார்க்குறோன்னா பம்பா கரையில் தான் ராமரும் ஆஞ்சநேயரும் சந்தித்து கொண்டதாக நம்ம பார்க்குறோம். அப்போது அதன் பிறகு தான் ராமர் வந்து மதங்க வனத்தில் போய் சபரியை மோஷம் கொடுத்து அனுகிரகம் பண்ணுறார். அந்த சரித்திரமெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கு சாட்சியாக இன்றைக்கும் பம்பா நதி அங்கே இருக்குது. பம்பை கரையில் திரிவேணி சங்கமம் இருக்குது. திரிவேணி சங்கமத்தில் ராமர் பாதம் இருக்குது.
பல பேருக்கு சந்தேகம் இருக்கும், ஏன் பம்பா கணபதி கோவிலில் ராமரும் ஆஞ்சநேயரும் இருக்காருன்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, வால்மீகி ராமாயணத்திலே சொல்லப்படுறது ராமரும் ஆஞ்சநேயரும் சந்தித்து கொண்டது பம்பை கரையிலன்னு. ஸோ ஒரு 2 பேரும் சந்தித்து கொண்ட இடமாக பம்பை நதிக்கரை இருக்கிற காரணத்தினால அந்த ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் அங்கே சந்நிதி அமைக்கப்பட்டது. இது பின்னால் வந்த சந்நிதி தான், ஆதி நாளில் கிடையாது, பின்னால் அமைக்கப்பட்டது. இந்த பம்பா கணபதி கோவிலையே நமக்கு வந்து முதல்ல ஆதிமூல கணபதினு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் முதல்ல இருந்தார். அப்புறம் தான் பின்னால் இப்போ நம்ம பார்க்க பெரிய உருவமாக இருக்கிற பம்பா கணபதி அப்புறம் பிரதிஷ்டை பண்ணது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு சன்னதிக்குமே ஒரு விசேஷம். அதனால் இந்த பம்பா நதியோட உற்பத்தி மகாமேரு மலையில் தொடங்கி பரமேஸ்வரனுடைய சிரசில் தங்கி மலைமூடுகள் எல்லாம் கடந்து பகவான் சாஸ்தாவுடைய பாதத்தில் பட்டு நமக்கெல்லாம் ஒரு புண்ணிய நதியாக இன்றைக்கி வருது அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறோம். அதனால் இந்த பம்பா நதி கரையில் பல திருக்கோவில்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதனால் இங்கே இந்த பம்பை நதி கரையில் மதங்க மகரிஷியுடைய மகளாக மாதங்கி அவதாரம் பண்ணா அப்படின்னு இவர் சொல்கிறாருங்க. ஸோ மாதங்கியோட அவதார ஸ்தலமாகவும் இது இருக்குது. அதனாலேயும் இந்த ஸ்தலத்துக்கு ஒரு விசேஷம், இந்த நதிக்கு ஒரு விசேஷம் ஏற்பட்டு போயிடுத்து. கங்கையாச சமப்பம்பா மமசங்கா பவிஷ்யதி தஸ்மாத் காசியாச துல்லியோ ஹி சபரி பர்வதோத்தமா அப்படின்னு பகவான் சொல்கிறார். கங்கையாச சமப்பம்பா, கங்கைக்கு சமமானது இந்த பம்பை. எதனால? என்னுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனால, நான் இங்கே இருக்கிறதுனால இங்கே இந்த கங்கை பம்பைக்கு சமமாக இருக்குது. அதனால் என்னுடைய இந்த சபரிமலை காசிக்கு சமமாக விளங்குகிறது அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்போது பம்பையுடைய பெருமை எல்லாம் இந்த நூல் சொல்கிறது. அதனால தான் புக்குக்கே பம்பா பாலன்னு பேர். அப்பேற்பட்ட பம்பையுடைய பெருமையை சொல்லி மாதங்கியாக அம்பாள் அவதாரம் பண்ணி அப்படி மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம்னு எல்லா வகையிலும் விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம். மதங்க மகரிஷி எங்கே ஸ்ரீசக்கர பூஜை பண்ணாரோ, ஸ்ரீசக்கர பூஜை பண்ண அந்த இடத்துக்கு மகாயோக பீட்டம்னு பேர். அது மேலே தான் பகவான் இன்றைக்கி உட்காந்துருக்கார். 18 படிகளுக்கு மேலே பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மகாயோக பீட்டம் மதங்க மகரிஷி பூஜை பண்ண ஸ்ரீசக்கர பீட்டம்னு சொல்லி இந்த நூல் சொல்கிறது. அதனால் அங்கே இந்த பம்பையுடைய வைபவத்தை கேட்பதனாலேயே பாவங்கள் நீங்குகிறது, பித்ருக்களுக்கு நல்ல கதி கிடைக்கிறது, பிறவிப்பணி நீங்கி மோட்சம் கிடைக்கும், வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் எல்லாம் இந்த பம்பா நதியுடைய உத்பவ ரகசியங்களை கேட்பதனாலேயே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நூலில் பாலகண்டாரமணி சுவாமிகள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். சபரிமலை யாத்திரையே பார்த்தோம் அப்படின்னா 2 அயனங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்கிறோம். ஸோ ஒரு அயனத்தில் மாலை அணிந்து மற்றொரு அயனத்தில் தரிசனம். ஆமாம். அதனால் அந்த 2 அயனத்திலையுமே பம்பா நதி கரையில் தங்கி இருந்து பூஜைகள் பண்ணுறது, விசேஷ யஜ்யங்கள் பண்ணுறது ரொம்ப பரம பாவனம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த அலகாபாத் திரிவேணி சங்கமம் இருப்பது போல் அப்போ நமக்கு பம்பாவுடைய திரிவேணி சங்கமும் அங்கே ராமர் பாதத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ பகவான் குழந்தையாக வந்து இறங்கினது இந்த பம்பை நதி கரையில். ரிஷிகளுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தது இந்த பம்பை நதி கரையில். தன்னுடைய கோவில் அமைக்கணும்னு தீர்மானம் பண்ணி பகவான் சங்கல்பம் பண்ணோன்னே இதே பம்பை நதி கரைக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்தை தான் அமைக்கணும்னு தீர்மானம் பண்ணால். ஸோ 3 வகையிலையும் பகவானுக்கோட சம்பந்தம் இந்த பம்பா நதி கரைக்கு இருக்குது. அதனால் பகவானையும் பம்பையும் பிரிக்க முடியல. அதனால தான் இன்றைக்கும் வந்து உங்களுக்கு ஆராட்டு மேலேயே வேறு தீர்த்தங்கள் இருந்தாலும் கூட, பஸ்மகுளம் இருக்குது, உரக்குடி தீர்த்தம் இருக்குது, இதெல்லாம் இருந்தாலும் 4-5 கிலோமீட்டர் இறங்கி வந்து பம்பா நதி கரையில் தான் பகவானுக்கு ஆராட்டம் நடக்கிறது. ஏன்னா பகவானுடைய தாயின் ஸ்தானமாக இந்த பம்பா நதி இருக்குது. அதை வந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதில் இதுக்கு முன்னாடி இந்த மதங்க முனிவருடைய தபம், மதங்க முனிவர் வந்து பரதேவதையான லலிதை இடத்துல ராஜராஜேஸ்வரி எடுத்து தபஸ் பண்ணி மகளாக நீ வரணும்னு கேட்குறார். அப்போ அம்பாள் சொல்கிறேன், நான் அயோனிஜியாக விளக்கக்கூடிய காரணத்தால் நான் பிறக்க மாட்டேன், என்னுடைய மந்திரியான ராஜசியாமலா அவனுக்கு மகளாக பிறப்பாள்னு சொன்ன உடனே இந்த ராஜசியாமலா தான் மதங்க முனிவருக்கு மகளாக பிறக்கிறாள். அதனால் அவளுக்கு மாதங்கி அப்படின்னு பேர். பரமேஸ்வரனே வந்து அவளை விவாகம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அப்போ மாதங்கி அவதாரம் பண்ண ஸ்தலம். பகவான் வரதுக்கு முன்னாடியே அதுக்கு மதங்க வரம், மதங்க ஆசிரமம்னு பேர். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே பார்த்தோம்னா இன்றைக்கும் பம்பை கரையில் பெரியான ஓட்டம் சரியான ஓட்டம்னு சொல்கிறோம். ஆமாம். யானைனாலும் மதங்கம்னு தான் அர்த்தம். ஓகே. இந்த யானை சம்பந்தம் அப்படிங்கிறது அதில் அப்படி வருது. அதனால் அதே போல் சிவனும் சக்தியும் இந்த இடத்துல வேடர்களுடைய வடிவத்தில் சஞ்சாரம் பண்ணினார்கள்னு சொல்லி புராணம் சொல்கிறது. வேடன் அப்படின்னா சபரன் அர்த்தம். இப்போ சபரின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு தனிப்பெயர் இல்லை, ஒரு குலப்பெயர். வேடர் குலத்தில் உதித்த பெண்மணி, வேடர் குலத்தில் உதித்த ஆணுக்கு சபரன்னு பேர், வேடர் குலத்தில் உதித்த பெண்ணுக்கு சபரின்னு பேர். ஸோ அம்பாளுக்கே கூட சபரி துர்கா அப்படின்னு சொல்லி ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அது நம்முடைய கரிமலை உச்சியில் இருக்கக்கூடிய அது பகவதின்னு சொல்லி சில பேர் சொல்கிறது உண்டு. கரிமலை 5ஆம் தட்டில் ஒரு பகவதி துர்கை ஒன்று இருக்குது, அதுதான் சபரி துர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கல்பம் இருக்குது. அப்படி மதங்க மகரிஷி தபோ சக்தியோடு கூடி அங்கே இருந்து ஸ்ரீசக்கர ஆராதனை பண்ணின அந்த பூமியாக இது விளங்குகிறது. அதனால தான் சர்வலோக சாஸ்தாவாக இருக்கக்கூடிய அந்த பகவான் அவருடைய யாககுண்டம் எங்கே இருந்ததோ, எங்கே ஸ்ரீசக்கர பூஜை பண்ணினாரோ அந்த இடத்துல தான் 18 படிகளுக்கு மேலே இன்றைக்கி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய மகாயோக பீடம் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் வந்து நம்ம முக்கியமாக பம்பையுடைய மகாத்மியமும் ஸ்தல மகாத்மியத்தையும் நம்ம இதில் பார்க்குறோம். ஓகே. இந்த பிறகு பகவான் வந்து
எப்படி அவதாரம் பண்ணினார், அவதார நோக்கம், மகிஷியை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு பூர்வ சரித்திரம் இருக்குது. தத்தாத்திரேயருடைய கதை நமக்கு ஏற்கனவே பூதநாத உபாக்கியானத்தில் பார்த்தோம். தத்தருடைய பத்னியாக லீலாவதி இருக்கா, லீலாவதிக்கு சாபம் ஏற்பட்டது. அந்த சாபத்தினால மகிழ்ச்சிங்கிற அரக்கியாக பிறக்கிறா அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு உபகதையாக என்ன வருது அப்படின்னா, அந்த மகிழ்ச்சியை ஆக அவதாரம் பண்ண லீலாவதிக்காக அவளுடைய பதிவிரதையாக விளங்கின காரணத்தினால தத்தாத்திரேயரும் சுந்தர மகிஷங்கிற பேரில் ஆண் மகிஷமாக தோன்றி அவளை விவாகம் செய்து கொண்டார்னு இருக்குது. அது பூதநாத உபாக்கியானத்தில் இருக்குது. அந்த மன வாழ்க்கையின் பயனாக அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னும், அந்த மகிழ்ச்சியுடைய பிள்ளை அப்படிங்கிறதுனால மகிஷ முகமும் அதே சமயம் அரக்க குணத்தோடும் கூடிய அந்த புள்ள மகா பராக்கிரமசாலியாக இருந்தான் அப்படின்னும், அவனுக்கு துந்துபி அப்படின்னு பெயர் அப்படின்னும் இதில் நமக்கு காண கிடைக்கிறது. இதில் என்னென்னா, இந்த துந்துபி பற்றி ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் நமக்கு வால்மீகி ராமாயணத்தில் வருது. ஸோ ராமாயண சம்பந்தம் நிறைய வரும் நமக்கு பகவானோட ஐயப்பனோட சரித்திரத்தோடு, சாஸ்தாவோட சரித்திரத்தோடு. ஸோ இந்த வால்மீகி ராமாயணத்தில் துந்துபியை வந்து வாலி அந்த மாயாவியோடு யுத்தம் பண்ணக்கூடிய காலத்தில் துந்துபியும் கூட இருந்ததாகவும், வாலிக்கும் அவனுக்கும் யுத்தம் ஏற்பட்டது அப்படிங்கிற சரித்திரமெல்லாம் நமக்கு. துந்துபின்னு அவனுக்கு என்ன சத்தம் அப்படின்னா, அவனுடைய குரல் வந்து அவ்வளோ உதண்டமாக இருக்குமா. துந்துபி முழங்குவது போல் அவனுடைய குரல் இருக்கிறதுனால அவனுக்கு பேரே துந்துபின்னு ஆயிடுது. ஸோ வாலி அவனோடு யுத்தம் பண்ணினான் அப்படிங்கிற அந்த சரித்திரம் நமக்கு ராமாயணத்தில் வந்து குறிப்பு கிடைக்கிறது. அதனால தான் இந்த சபரிமலைக்கு வாலி ஏறாத மலை அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா அந்த மகிஷிக்கும் வாலிக்குமே யுத்தம் வருது. ஓகே, அப்படி ஒரு சரித்திரம் இருக்குது. ஏன்னா மகிஷியுடைய மகனான துந்துபி இந்த மகிஷாசுரனை வந்து தன்னோட மாமனுக்கு மாமன் முறை மகிஷாசுரன் தன்னுடைய மாமனை தேவர்களெல்லாம் கொண்டுட்டார்கள் தெரிஞ்ச உடனே அவர்களை பழிவாங்குவதற்காக தானே போய் தேவர்களோடு யுத்தம் பண்ணுறான். அப்போது தேவேந்திரனுடைய மகனாக விளங்கக்கூடிய வாலி அவனுக்கு தேவேந்திரன் உபகாரம் பண்ண வரான் அப்படின்னும், அப்போ அந்த நேரத்தில் துந்துபி எப்படி அழிக்கிறதுன்னு யோசிச்ச போது வாலி நான் சண்டை பிடிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி துணைக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி வாலிக்கும் துந்துபிக்கும் யுத்தம் நடக்கிறது. இப்போ துந்துபி அழித்தது வாலி தான். ஆமாம். அப்போது வந்து ஏன்னா மகிஷியுடைய வரம் என்ன, இரு ஆண்களால் பிறக்கக்கூடிய ஒரு சக்தியால் தான் எனக்கு மரணம் ஏற்படணும். வாலியோடைய சரித்திரப்படியும் பார்த்தாலும் வாலியும் 2 ஆண்களுக்காக பிறந்தவன் தான். அப்போ அதனால் வாலி சொல்கிறான், ஒருவேளை நானாக தான் இருக்கும், நான் என்னால் மகிழ்ச்சியை அழிக்க முடியும்னு அவன் நினைக்கிறான். அதனால் நான் முதல்ல இவனை துந்துபியை கொண்டுட்டு அதுக்கப்புறம் நான் மகிழ்ச்சியோட யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி யுத்தத்துக்கு போகிறான். அது யார் அந்த வாலியோட 2 பேரண்ட்ஸ்? வாலி வந்து உங்களுக்கு சூரியனுடைய தேர்ப்பாகனான அருணன் ஒரு சாபத்தின் காரணமாக ஒரு வனத்துக்குள்ளே போனால் அவனுக்கு இப்போ அந்த வனத்துக்குள்ளே யார் நுழைந்தாலும் பெண்ணாயிடணும்னு சிவபெருமானுடைய சாபம் இருக்கும். அந்த சாபம் தெரியாத காரணத்தினால வனத்துக்குள்ளே போய் அவர் பெண்ணாக மாறிடுவார். ஸோ அவர் பெண் பிறவி எடுத்த உடனேயே அவருக்கும் தேவேந்திரனுக்கும் திருமணம் நடந்து அதில் பிறக்கிறவன் தான் வாலி. ஓகே. அதனால் தேவேந்திரனுடைய குமாரனாக நடக்கணும். 2 ஆண்களுக்கு பிறந்தவன்கிற கணக்கு வந்துடுது. அது பெண்ணாக தான் அவன் இருக்கா, ஆனாலும் அது ஆண்களுடைய தன்மை கொண்ட காரணத்தினால. அப்போ அந்த காரணத்தினால தேவேந்திரனுக்கும் இவருக்கும் பிறந்த மகனாக நான் 2 ஆண்களுக்கு பிறந்தவன், நான் என்னால் ஒரு சமயம் மகிழ்ச்சியோடைய அழிவு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்துக்காக வாலி அவரோடு யுத்தம் பண்ணுறான். 12,000 தேவ வருஷங்கள் யுத்தம் பண்ணியிருக்கான். ஆனால் என்னதான் யுத்தம் பண்ணினாலும் அவன் மகிழ்ச்சியுடைய வரம் என்ன, 2 ஆண்களுக்கு மகனாக பிறக்கணும், அவன் மூர்த்திகளுக்கும் மேம்பட்டவனாக விளங்கணும். ஸோ அது 2மே டாலி ஆகலை, ஒன்று தான் டாலி ஆச்சு. 2 ஆண்களுக்கு மகனாக பிறந்தாலும் மூர்த்திகளோடு மேம்பட்டவனாக விளங்காத காரணத்தினால அவனால் ஜெயிக்க முடியல மகிழ்ச்சியை. ஆனால் யுத்தம் சரிசமமான பலத்தோடு நடந்துட்டு. ஏன்னா வாலியுடைய வரபலம் என்னென்னா, யார் அவனை எதிர்த்தாலும் அவருடைய பாதி பலம் இவனுக்கு வந்துடும். ஸோ இப்படியே போகிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி துந்துபியாவது அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அவனை சண்டைக்கு கூப்பிடுறான். அப்போது மகிழ்ச்சியும் இந்த துந்துபியை யுத்தத்துக்கு அனுப்பி வச்சு யுத்தம் கொஞ்சம் நேரம் இல்லாமல் போகட்டும்னு சொல்லி அந்த தீர்மானத்தோடு நினைக்கிறான். ஆனால் வாலி மகிழ்ச்சியை யுத்த காலத்தை விட்டு போயிட்ட காரணத்தினால ரொம்ப சுலபமாக துந்துபியை ஜெயிச்சு அசுரப்படைகளையும் அழிச்சுடுறான். கடுமையான யுத்தம் பண்ணாலும் அந்த யுத்த வேலை தலைக்கேறி இருக்கிறதுனால அவனுடைய அவன் எரும தலையை தூக்கி எறிகிறான். அப்போ இதை மகிழ்ச்சிக்கு தெரிந்து அவனோட நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, உன்னுடைய பிள்ளையை நான் கொண்டுட்டேன் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சிக்கு தெரியப்படுத்தணும். இந்த தலை பறந்து போய் விழுந்ததுன்னா மகிழ்ச்சி பார்த்துப்பாங்கிற எண்ணத்தினால தூக்கி எறிஞ்சான். ஆனால் இது என்ன ஆகிடுது அப்படின்னா, மதங்க மகர்ஷியோட ஆசிரமத்தில் போய் விழுந்துருது. அதனால் மதங்க மகர்ஷி கோவப்பட்டு இந்த வாலி இனிமேல் இந்த இடத்துல காலை வச்சானா அவன் தலையை வெடிச்சு போகட்டும்ங்கிற சாபத்தை கொடுத்துட்றாரு. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, வாலி அந்த மலையில் ஏற முடியல. என்ன மன்னிப்பு கேட்டும் வாலி அவர் மன்னிக்கலை.
பட் ஆனால் சிமிலராக நம்ம வந்து இதை பார்க்குறச்சு நமக்கு வந்து இந்த ராமாயணமும் சுவாமி வந்து அங்கே மலையிலேயே இது பண்ணுற டைமும் அவதரிக்கிற டைம்லைன் ஒரே மாதிரியான காலகட்டம். அதனால தான் எப்பயுமே சொல்லணும், மணிகண்டனுடைய அவதாரம் எப்பயுமே திரேதாயுகத்தில் நடந்தது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ஸோ அப்படி மகிழ்ச்சியுடைய புத்திரன் ஆன துந்துபியுடைய வதம், அதன் பிறகு ராமர் வந்து வாலியை வதம் என்ற சரித்திரம், இப்போ இதெல்லாம் ஏற்பட்ட போது தான் பகவானுடைய அவதாரம் நடக்கணும் அப்படிங்கிற காலகட்டம் நெருங்கி வருதுன்னு சொல்லி தேவர்களெல்லாம் கவலைப்பட்டு வாலியை சண்டை பிடிச்சான். இப்போ வாலியும் அழிஞ்சு போயிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சிவபெருமானிடத்துலையும் விஷ்ணுவிடத்துலையும் பிரார்த்தனை பண்ணின போது சரியான காலத்தில் அதுக்கான அவதாரம் ஏற்படும்னு சொல்லி சாஸ்தாவுடைய அவதாரம் ஏற்பட்டு அதெல்லாம் நம்ம பூதநாத பாக்கியானத்தில் விஸ்தாரமாக நம்ம பார்த்தோம். அப்போது பகவான் எங்கே அவதாரம் பண்ண போகிறார், எப்படி அவதாரம் பண்ண போகிறாருங்கிற அந்த ஒரு விஷயம் தீர்மானமான உடனே பூலோகத்துக்கு வரணுமே. சாஸ்தாவோட ஜனனம் ஏற்பட்டாச்சு. அந்த சாஸ்தா பூலோகத்துக்கு வந்து 12 வருஷ காலம் ஒரு மனிதனுக்கு சேவகம் பண்ணணும். அதுவும் மகிழ்ச்சியுடைய வரத்தில் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக யோசித்த போது பிரம்மாட்ட போய் கேட்குறான். பிரம்மா சொல்கிற, நீ கவலையப்படாத, அதற்கான காலம் நெருங்கியாச்சுன்னு மட்டும் எனக்கு தெரியும். எப்போ ஆனால் எப்போங்கிறது கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிய வருங்கிற. அப்போ அதை பார்க்க போகும்போது அதுக்கு ஒரு பூர்வ சரித்திரம் இருக்குது. இப்படி கதைகளில் இருக்கக்கூடிய பூர்வ சரித்திரம் தான் இந்த புஸ்தகத்தினுடைய விசேஷம். என்னென்னா பாண்டியராஜனாக ராஜசேகர பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் இருக்கார். அவருடைய பூர்வ சரித்திரத்தை இதில் சொல்கிறது. விஜயன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தணன் பாண்டிய தேசத்தில் வசிக்கக்கூடியவனாக இருந்தான். அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாத ஒரு குறை மனசில் இருந்தது. அப்போது ஒரு அகஸ்திய முனிவருடைய அனுகியின்படி அவன் பம்பை ஆற்றங்கரையில் வந்து அங்கே நீ மேலே ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே வந்து நீலபர்வதத்துக்கு மேலே போனியானா அங்கே ஒரு யோகினி ஒருத்தி தவம் பண்ணிகிட்டு இருப்பான். அவளுடைய வழிகாட்டுதலின்படி நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, அவளை உனக்கு உன்னுடைய புத்திரபாகியம் அடைவதற்கான பாக்கியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறேன். அங்கே போனோடனே அங்கே அதே போல் பம்பை நதி கரையில் குளிச்சுட்டு மேலே போனோடனே அந்த யோகினி தவத்தில் இருக்கக்கூடிய இடத்தை அடைகிறார். அப்போ அவர் சொன்னோடனே உனக்கு குரு கிருப்பை இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வர முடிஞ்சுது, இல்லாட்டா இந்த புண்ணிய பூங்காவனத்துக்குள்ளே யாராலையும் வர முடியாது. அதனால் நீ ஒன்று பண்ணு, ஒரு குடத்தை கொடுத்து நீ எடுத்துன்னு மேலே போ. வடதிசையை நோக்கி நீ மேலே போனியானா அங்கே ஒரு அருவி போல் ஒன்று கொட்டும். அது சாதாரண அருவி கிடையாது, தேவகங்கை, ஆகாச கங்கையை முனிவர்கள் எல்லாம் பகவான் சாஸ்தாவுக்கு பண்ணக்கூடிய அபிஷேக ஜலம். அப்போ அதில் அந்த நேரடியாக நீ ஸ்நானம் பண்ணேன்னா அதோடைய வீரியம் தாங்க முடியாதுங்கிறதால குடத்தில் பிடிச்சி நீ குளி. அப்படி குளிச்சியானா உன்னுடைய பாவங்கள் நீங்கும், அதன் பிறகு நீ கேட்ட வரம் உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறான். இவரும் அங்கே போய் அதை பண்ணும்போது அந்த குடம் கீழ் விழுந்து அந்த கும்பம் கீழ் விழுந்து உடஞ்சி போய்டுறது. உடஞ்சி போன இடத்துலேருந்து ஒரு நீர்ப்பெருக்கு உருவாருது. அதனால் இந்த இதாவது கிடச்சதே சொல்லி அதில் முங்கி குளித்த உடனே அவருக்கு பகவானுடைய நேர் தரிசனம் அங்கே கிடைக்கிறது. சாஸ்தாவுடைய தரிசனம் கிடைச்சதுனால பகவான் அவருக்கு வந்து உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி போய் புண்ணிய புருஷனாக நீ இருக்க, அதனால உனக்கு என்னுடைய தரிசனம் கிடைச்சது, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறார். அவருக்கு தனக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்க வந்தவர் பகவானுடைய அழகை பார்த்து மெய் மறந்து நீயே எனக்கு புத்திரனாக வரணும்னு கேட்குறார். இப்போ பகவான் சொல்கிற, கவலைப்படாத, என்னுடைய தரிசனம் வீணாக போகாது, என்னுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்கும். அதனால் இந்த பிறவியில் உன்னுடைய வம்சம் விருத்தியாகவும் உனக்கு குழந்தைகள் பிறக்கும், அந்த வம்சத்தையும் நான் தடுத்தாட்கொள்வேன், அடுத்த பிறவி உனக்கு ஏற்படும், அந்த பிறவியில் நான் உனக்கு மகனாக வரேன்னு சொல்லி பகவான் வரம் கொடுக்குறார். அப்படி பகவானால் வரம் கொடுக்கப்பட்ட அந்த விஜயன்னு சொல்லக்கூடிய அந்தணன் அடுத்த பிறவியில் ராஜசேகர பாண்டியனாக பிறவி எடுத்து காத்துருக்கான்னு பிரம்மா சொல்கிறார். கவலைப்படாத, அவன் பிறந்து ரெடி ஆகிட்டான், அதனால் அதுக்குள்ள வேலை வந்துடும். நம்ம பார்க்கும்போது ஏதோ இது தேவர்கள் பிரார்த்தனை பண்ணதுனால மகிழ்ச்சியை அழிப்பதற்காக பகவான் வந்தான்னு நினைக்கிறோம். பார்த்தா அப்படி இல்லை. ஏன்னா ஏற்கனவே எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அவர் தீர்மானம் பண்ணிட்டார், அவர் வரமும் கொடுத்துட்டார், அடுத்த பிறவியில் நான் அவனுக்கு மகனாக வரேன்னு. அதே போல் ஏற்கனவே கேரள தேசத்தை பரசுராமர் உருவாக்கின போது அவருக்கு போய் அந்த தேசத்தை காப்பாற்றணுங்கிற கவலை பரசுராமருக்கு ஏற்படுறது. ஏன்னா இந்த என்டையர் கேரளமும் பரசுராமரால் உருவாக்கப்பட்டது. இப்போ அதுக்கு புண்ணிய தீர்த்தம் போகணும்னு ஆசைப்படுறார். அதனால் பம்பாங்கிற நதியை சிவபெருமானிடத்தில் கேட்டு கூட்டின்னு வர்றார். அதே போல் இந்த பூமி யார் காப்பார்கள்ங்கிற கவலை அவருக்கு ஏற்படுறது. சாஸ்தாவை நோக்கி தபஸ் பண்ணுறார். சாஸ்தா சொல்கிற, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், என்ன பல ஆலயங்களில் பிரதிஷ்டை பண்ணு, நீ பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆலயங்களில் நான் இருந்து இந்த பூமியை நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். அதனால் பிரம்மா இது எல்லாத்தையும் சொல்லி கவலைப்படாத, அதனால் உனக்கு வந்து ஏற்கனவே பரசுராமருக்கு வரம் கொடுத்துருக்கார், உன்னுடைய பூமியில் நான் அவதரிப்பேன், நீ அப்படி உருவாக்கக்கூடிய கோவில்களில் இந்த மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மலை என்னுடைய பிரதான க்ஷேத்திரமாக வருங்காலத்தில் மாறும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். அதுக்கு தகப்பனாராக எவன் வரம் பெற்றிருக்கானோ அவன் தயாராக இருக்கான், கூடிய சீக்கிரத்தில் பகவானுடைய அவதாரம் நிறைவேறிடும் பூலோகத்தில் அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் மாயையின் காரணமாக தேவேந்திரனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. ஏன்னா இது சின்ன குழந்தையாக இவர் இருக்காரு,
இவரால் எப்படி மகிழ்ச்சியை வதம் செய்ய முடியும், இவர் எப்படி பூலோகத்துக்கு போவார், இப்போ ஏற்பட்ட பராக்கிரமம் கொண்ட ஒரு மூர்த்தியாக இவர் பூலோகத்துக்கு போய் எதுக்கு 12 வருஷ காலம் ஒரு மனுஷனுக்கு சேவகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமெல்லாம் அவனுக்கு ஏற்பட்டதாக நம்ம பார்க்குறோம். அப்போ அது சோதனை பண்ணுறதுக்காக எப்படி வாலியை அழிக்கக்கூடிய பராக்கிரமம் ராமனுக்கு இருக்கா அப்படின்னு சுக்ரீவனுக்கு சந்தேகம் ஏற்பட்ட போது இந்த 7 மரங்களையும் ஒரே அம்பால் ராமர் தொலைத்து காட்டினார்னு சொல்கிறோம். அதுபோல் இங்கே என்ன பண்ணுறான்னா அவனுக்கு வந்து ஒரு பெரிய பாறையை ஒரு கல் பாறையை மரத்தாலான வாளால் வெட்டுறதுக்காக வச்சுருந்தாங்க, முடியுமா அப்படின்னு. பகவான் ஏதோ ஒரு செடியை வெட்டுவது போல் அந்த இதை வந்து அனாயாசமாக வெட்டி வீழ்த்தினார். அடுத்தபடியாக ஒரு தாள விருட்சத்தை மகாமேரு மலைக்கு பின்னாடி ஸ்தாபிச்சிருந்தான். இதே போல் ஒரு வாளால் இந்த தாள விருட்சத்தை ஒரே வாழ்வீச்சினால் 2ஆக துண்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தாள விருட்சத்தை துண்டு பண்ணுறதுக்கு வாளே வேண்டாம், பகவான் படிக்கிறதுக்காக எழுத்தாணி வச்சுருந்தாராம், ஓலைச்சுவடியில் எழுத்து எழுத்தாணியால் ஒரு கீறு கீறினாராம், அதுலேயே அந்த விருஷம் 2ஆக போச்சு அப்படின்னு சொல்லி சரித்திரங்கள்லாம், இதெல்லாம் பூர்வ சரித்திரமாக தேவேந்திரனுக்கு பகவான் தன்னுடைய சக்தியை நிரூபித்த தருணங்கள். இதை பார்த்ததுக்கப்புறம் இப்பேற்பட்ட பராக்கிரமம் கொண்டவரால் மட்டும்தான் நமக்கு விடிவு காலம் ஏற்படும், அவரால் மட்டும்தான் மகிழ்ச்சியை அழிக்க முடியுங்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்துடுது. ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.